Sea turtles அப்படிங்கிற லெசன் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் ப்ரோஸ் 1 அது. இந்த sea turtles அப்படிங்கிற ப்ரோஸில் கொடுத்துருக்கக்கூடிய கிராமர் பார்ட் அப்படின்னு பார்த்தா பிக்டோகிராமர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டை ஒட்டி ஒரு 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த சப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா இஸ் ஆல்வேஸ் அ நவுன் ஆர் அ வேர்ட் ஆர் வேர்ட்ஸ் தட் கேன் டேக் தி பிளேஸ் ஆஃப் அ நவுன். பெரும்பாலான சென்டென்ஸ் மோஸ்ட்லி ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிக்கும்னா ஒரு நவுனாக இருக்கும், இல்லை அது வேர்ட்ஸாக இருக்கும். அந்த ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக இருக்கும். அந்த நவுனுக்கு பதிலாக வந்திருக்கக்கூடிய வேர்ட்ஸ் மாதிரியான வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ பெரும்பாலும் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரக்கூடியது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் பெரும்பாலும் நவுனாக தான் இருக்கும். அப்போ நவுனுனா என்ன அப்படின்னா நவுன் அப்படின்றது பெயர் சொல் சொல்லுவோம். எதுக்கெல்லாம் நேம் இருக்கோ, பர்சன், பிளேஸ், அனிமல், திங்ஸ், இது எல்லாத்துக்குமே நேம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ எதுக்கெல்லாம் நேம்ஸ் இருக்கோ அது எல்லாமே நவுன்னு சொல்கிறோம். அந்த நவுன் தான் பெரும்பாலும் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படின்னு வரக்கூடியது. அதாவது சென்டென்ஸுடைய துவக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் துவக்கத்தில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லை. ஒரு சென்டென்ஸ் எதை பற்றி சொல்லுதோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ் எதை பற்றி தகவல் கொடுக்குதோ அதுதான் நமக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். சப்ஜெக்ட் பெரும்பாலும் நவுனாக இருக்கும். ப்ரெடிகேட், ப்ரெடிகேட் ஆஃப் அ சென்டென்ஸ் இன்க்ளூட் தி வேர்ப் அண்ட் தி ஆப்ஜெக்ட் இஃப் தேர் இஸ் ஒன். ப்ரெடிகேட் அப்படின்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்டை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரெடிகேட் தான். அப்போ மீதி அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், இது எல்லாமே வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஜெக்டை தவிர மீதி எல்லாமே ப்ரெடிகேட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா அது புரியும் பாருங்கள். வி ஆர் கோயிங் டு த ஜூ, நாங்கள் ஜூக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்றது. இங்கே வி அப்படின்றது நாங்கள் அப்படிங்கிறோம். அப்போ வின்றது இங்கே ப்ரோனவுன். ஸோ ஒரு நவுனாக தான் இருக்கும், இல்லைன்னா நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கும்னு சொல்லி படித்தோம் இல்லையா. அப்போ இங்கே வி அப்படின்றது சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் நம்ம ஒன்றா எழுதும் போது வி ஆர் கோயிங் டு த ஜூ ஒரு சென்டென்ஸாக வரும். அப்போ இது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டாக பிரிங்க அப்படின்னா வி மட்டும் தனியாக பிரிச்சுட்டு வி வந்து சப்ஜெக்ட்டு, ஆர் கோயிங் டு த ஜூ வந்து நமக்கு ப்ரெடிகேட். இங்கே ஆர் கோயிங்ன்றது வேர்பு, டு த ஜூ அப்படின்றது நமக்கு அது கண்டினியூஷன். ஸோ வின்றது சப்ஜெக்ட், ஆர் கோயிங் டு த ஜூ அப்படின்றது நமக்கு ப்ரெடிகேட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ராஜு ஹேஸ் டு ரெஸ்ட். ஸோ இங்கே ராஜு அப்படின்றது இந்த சென்டென்ஸில் நம்ம ராஜுவை பற்றி தான் பேசுகிறோம். ராஜு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ராஜு வந்து இங்கே சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக மீதி இருக்கக்கூடிய எல்லாமே ஹேஸ் டு ரெஸ்ட் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரெடிகேட். ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், அவ்வளோதான். சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்டை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரெடிகேட். தென் மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஃப்ரம் தி டேபிள் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராமரை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே அதே மாதிரி பாருங்கள். டர்ட்டில்ஸ் இது வந்து இங்கே சப்ஜெக்ட். நமக்கு லிவ் இன் அ சீ இஸ் ஹியூஜ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெடிகேட். அப்போ ஏற்கனவே நம்ம என்ன கான்செப்ட் படித்தோம், ஒரு சென்டென்ஸ் எதை பற்றி சொல்லுதோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். இங்கே டர்ட்டில்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அதனால் டர்ட்டில்ஸ்ன்றது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் தவிர மீதி எல்லாமே வேர்ப் ஒட்டி மற்ற எல்லாமே வர்றது எல்லாமே நமக்கு ப்ரெடிகேட். இங்கே டர்ட்டலும் கொடுத்துருக்காங்க, டர்ட்டில்ஸ்னும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டர்ட்டில்ன்றது சிங்கிள், ஒரே ஒரு டர்ட்டில். டர்ட்டில்ஸ்ன்றது ப்ளூரல். ஸோ இதை வச்சு நம்ம கரெக்டாக இந்த வேர்பை வச்சு நம்ம எழுதணும். இங்கே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற கான்செப்டும் கூட இங்கே நமக்கு வருது. அதாவது சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் அங்கே வரக்கூடிய வேர்பில் எஸ் வரணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் நமக்கு வேர்ப் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும், எஸ் வரக்கூடாது. அந்த கான்செப்டையும் நம்ம இதில் லைட்டாக புரிஞ்சு வச்சுப்போம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நம்ம தனியாகவும் மற்ற கிராமர்லேயும் வரும். ஸோ இதை வச்சு தான் இதை நம்ம கரெக்டாக எழுதணும். கீழே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டர்ட்டில் இஸ் ஹியூஜ். இங்கே டர்ட்டில் அப்படின்றது சிங்குலர். இஸ்ன்றது பார்த்திங்கன்னா சிங்குலரை குறிக்கக்கூடிய பி வேர்ப். அது இஸ், வாஸ், ஆர், வேர் எல்லாமே வந்து நமக்கு பி வேர்பு. அப்போ இங்கே இஸ் ஹியூஜுக்கு முன்னாடி டர்ட்டில் போட்டிருக்கோம். ஏன்னா டர்ட்டில்ன்றது சிங்குலர், இஸ் வந்து சிங்குலர். அப்போது டர்ட்டில் இஸ் ஹியூஜ். சப்போஸ் டர்ட்டில்ஸ் இஸ் ஹியூஜ்னு போட்டிருந்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து தப்பு. ஏன்னா சப்ஜெக்ட்டும் வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். டர்ட்டில் ஹேஸ் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம். அதே மாதிரி இங்கே டர்ட்டில்ன்றது சிங்குலர், ஒரே ஒரு டர்ட்டில் தான். இங்கே ஹேஸ் அப்படிங்கிற பி வேர்ப், ஹேவ் வேர்ப் வந்திருக்கு பாருங்கள். ஹேவ் வேர்ப்ஸ்ன்றது ஹேவ், ஹேஸ், ஹேடு. ஹேவ், ஹேஸ், ஹேடுன்னு வரும்போது ஹேஸ் வந்து சிங்குலர், ஹேவ் வந்து
ப்ளூரலுக்கு வரணும். அப்போது a turtle அப்படின்னு வரும்போது சிங்குலர் இருக்கிறதுனால have verbsல has அப்படிங்க வந்திருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். a turtle has flippers to swim. அடுத்து turtles live in the sea. இங்கே turtlesன்றது ப்ளூரல். அப்போது நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய live அப்படிங்கிற வேர்பு பாருங்கள், liveன்னு தான் வந்திருக்கு, livesன்னு எஸ் வரல. ஏன்னா சப்ஜெக்டில் ஆல்ரெடி அது எஸ் வந்துட்டு இருக்கிறதுனால வேர்பில் எஸ் வரக்கூடாது. அதாவது சிங்குலராக இருந்தால் எஸ் வரணும், ப்ளூரலாக இருந்தால் எஸ் வரக்கூடாது வேர்பில். அதை ஞாபகம் வச்சு சும்மா அது ஒரு க்ளூ மாதிரி, ஹின்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ turtles live in the sea. இதுவே turtles lives in the seaனா தப்பு. அதே மாதிரி a turtle lives in the seaன்னு வரணும். சிங்குலராக இருந்தால் லிவ்வில் எஸ் போட்டிருக்கணும். இங்கே ப்ளூரலாக இருக்கிறதுனால எஸ் வராமல் இருக்கிறதுனால அதை நம்ம ப்ளூரலோட சேர்த்து எழுதுகிறோம். தென் turtles have a connection with the land. இங்கே அதே மாதிரி has have டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். செகண்ட் சென்டென்ஸில் a turtle hasன்னு போட்டோம், ஏன்னா அது சிங்குலர், அதனால் has போட்டுட்டோம். இங்கே turtlesன்னு வந்திருக்கு. turtlesனால் நிறைய turtlesன்னு அர்த்தம். அப்போது இங்கே have verbsல has வருமா have வருமானு பார்த்தா have தான் வரணும், ஏன்னா have தான் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் have verbs நமக்கு. தென் turtles are found in coastal water. இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். a turtle isன்னு போட்டிருக்கோம், ஏன்னா a turtleன்றது சிங்குலர். பி வேர்ப்ஸில் இஸ், வாஸ், ஆம், ஆர், வேர் தான் இருக்குது. ஸோ இஸ்ன்றது சிங்குலர்ன்றதால a turtle is hugeன்னு அங்கே போட்டோம். ஆனால் இங்கே turtlesன்னு வந்ததுனால ஆர் வந்து ப்ளூரல் ஃபார்ம். அதனால் turtles are found in coastal water. turtles are wonderful creature. ஸோ நம்ம இங்கே சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுன்னு மட்டுமே, வெறும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மட்டும் பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டையும் நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். Write a suitable sentence for the pictures given below. ஸோ இங்கே சப்ஜெக்ட்டுக்காக ஒரு பிக்சர்ஸும் ப்ரெடிகேட்டுக்காக சில பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ரைட்டில். ஸோ இங்கே ஒரு பையனோட பிக்சர் கொடுத்துருக்கிறதுனால அங்கே ராஜு போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஹீ போட்டுக்கலாம், ஷீ, வேறு ஏதாவது பேர் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ராஜு broke the tumbler. இந்த பக்கம் டம்ளர் உடஞ்சிருக்க மாதிரி பிக்சர் இருக்கிறதுனால broke the tumbler. ராஜு என்ன பண்ணுறான், டம்ளரை உடச்சிட்டான். ஸோ ராஜுன்றது சப்ஜெக்ட், broke the tumbler இங்கே வேர்ப் வந்திருக்கிறதுனால நம்ம பிரிக்கணும். ஸோ broke the tumblerன்றது நமக்கு ப்ரெடிகேட். தென் விமல், இங்கே பேரும் கூட நீங்கள் ஹீ போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பாய்ஸ் நேம்ஸ் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். விமல் கோஸ் டு ஸ்கூல். விமல் என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ இங்கே கோஸ்ன்றது நமக்கு வேர்ப். ஸோ வேர்ப்லேருந்து வரக்கூடிய எல்லாமே நமக்கு ப்ரெடிகேட். அடுத்து தட் பேக் இஸ் மைன். அந்த கேர்ள் வந்து பேக்கை காட்டுற மாதிரியான அந்த பிக்சர் கொடுத்துருக்கிறதுனால அந்த பேக் அதுதான் நமக்கு இங்கே சப்ஜெக்ட். ஸோ தட் பேக் இஸ் மைன், என்னுடையது, அந்த பேக் என்னுடையது, அது வந்து நமக்கு ப்ரெடிகேட். ஸோ இங்கே நமக்கு கான்செப்ட் என்னென்னா சப்ஜெக்ட் என்ன ப்ரெடிகேட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் இருந்து ஒரு சென்டென்ஸ் எதை பற்றி சொல்லுதோ அதுதான் சப்ஜெக்ட். பெரும்பாலும் பிகினிங்கில் வரும், பெரும்பாலும் நவுனாக தான் வரும். வேர்ப், அந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் வரக்கூடிய வேர்பை ஒட்டி வரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெடிகேட் தான். Then make the two halves of the sentence and read them. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கூட பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் லெசனை சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு. ஸோ இங்கே sea turtle, hatchling, turtle, many factors இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட். இதை ஒட்டி வரக்கூடிய மற்ற எல்லாமே நமக்கு ப்ரெடிகேட்ஸ். ஸோ sea turtles come to shore to lay eggs. sea turtles கரைக்கு வருது, எதுக்குன்னா முட்டையிடுறதுக்காக வருது. hatchlings அப்படின்னா அந்த சின்ன சின்ன டர்ட்டில்ஸ், முட்டையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த குட்டி பிள்ளைங்க, அதுதான் வந்து hatchlings சொல்கிறோம். hatchlings cut open the leathery egg shell. அந்த முட்டையோட ஓட்டை உடச்சி அது வெளியே வருது அப்படிங்கிறாங்க. a turtle uses its front flippers to swim. அந்த டர்ட்டலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கை மாதிரி இருக்கிறது ஃப்ளிப்பர்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. மெனி ஃபேக்டர்ஸ் threaten the survival of the sea turtles. sea turtles வாழ்வாதாரத்தை நிறைய விஷயங்கள் வந்து தடுத்து நிறுத்துது, அதோடைய வாழ்வாதாரத்தை நிறைய வந்து கெடுக்குது அப்படிங்கிற மீனிங்கில் இந்த 4th சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.